கண்ணன் தம்பி. ஹாய் கண்ணன் ப்ரோ, வணக்கம்னு சொல்கிறாங்க இளங்கோ அண்ணா. எஸ் அக்கா, ஊரு உள்ளே போக மாட்டோம், பைபாஸ் வெளியே தான் போக முடியும். ஆமாம் ஆமாப்பா, லாரிலாம் பைபாஸ் தானே போகும். பைபாஸ் தான். கனரக வாகனங்களை உள்ளே விட மாட்டார்கள் அக்கா எல்லாம். ஆமாம் ஆமாம், கனரக வாகனங்களை உள்ளே யாரும் விட மாட்டாங்க, பைபாஸில் தான் போகும். அதுதான் முறையே. ஓகே கண்ணன் தம்பி, எல்லாம் மரியாதை தான் அப்படிங்கிறாங்க சுரேஷ் அண்ணா. லைவ் வந்து அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க முருகண்ணா. ஓகே சுரேஷ் அண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு ஆமாம் வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போவோம் அண்ணா. ஆமாம் ஆமாம் தம்பி, அது உண்மைதான். நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தூங்கினா மட்டும்தானே திரும்ப எந்திரிச்சு நல்ல முறையாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். ரெஸ்ட்டு தேவை தானே, மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிகிட்டு போக. ஓகே சுரேஷ் அண்ணா, அதான் படிச்சுட்டனும். ஓகே சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட்டு தரீங்க, ரொம்ப நன்றி இளங்கோ அண்ணா. இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. பேருக்கு வந்து ஒரு லைக் போட்டு 2 கமெண்ட் போட்டு போகாமல் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி இளங்கோ அண்ணா. டெய்லியுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய ஆளுங்களாம் வந்து, அப்போ தான் லைவ் போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருக்கும். ஒரு 4-5 பேர் வந்தால் மாற்றி மாற்றி ஆமாம் மெசேஜ் போட்டால் தானே அதை படிக்க முடியும். எல்லாம் சும்மாவே வச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஒரு 2-3 பேர் வச்சுட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாது. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இதை தவிர வேறு எதுவுமே கேட்க முடியாது. குமார் அண்ணா வாங்க, வணக்கம். எந்த நாட்டில் இருக்கீங்க? குமார் அண்ணா, அவங்கள தான் டெய்லியுமே நான் 4-5 நாளாக லைவ் போட்டுட்ருக்கேன். டெய்லியும் முருகன் அண்ணா உங்களை தேடுறாங்க. சாப்ஜி ப்ரோ வரலன்னா சாப்ஜி ப்ரோ தேடினாங்க. சுரேஷ் அண்ணா நேற்று இருந்தால் வராங்க, சுரேஷ் அண்ணாவை தேடினாங்க. ஆமாம், யார் வரலையோ அவங்களெல்லாம் பாவம் முருகன் அண்ணா தான், நான் எனக்கு பதிலாக அவங்க தான் தேடுறாங்க. இனிய இரவு வணக்கம். ரீசார்ஜ் டேட்டு முடிந்து 1 வாரம் ஆச்சு. லைவ் சரியாக வரவில்லை. 5 நாள் உடம்பு சரியில்லை. அப்படியா, என்னாச்சுன்னா என்ன பண்ணுது, அதான் வர முடியவில்லை. ஓகே பாய், பிறகு வருகிறேன். கமாண்டு போட முடியாத சூழ்நிலை. அப்படியா, சரி சரிண்ணா, உடம்பை பார்த்துக்கங்க. டேட்டா முடிஞ்சிருச்சுங்கிறீங்க, உடம்பை பார்த்துக்கங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா, வந்து மெசேஜ் சொல்லிட்டு போனீங்கல்ல, அதே பெரிய விஷயம்ண்ணா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உடம்பை பார்த்துக்கங்க. ஓகேவா. ஓகே ஜிகே தம்பின்னு சொல்கிறாங்க சுரேஷ் அண்ணா. ஹாய் குமார் அண்ணான்னு சொல்கிறாங்க கோகுல் தம்பி. வணக்கம் இளங்கோ தம்பின்னு சொல்கிறாங்க சுரேஷ் அண்ணா. குமார் தம்பி வாங்க, 2 நாட்கள் உங்களை தேடினேன், வாங்க அன்புடன் இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க முருகன். அவங்களுக்கு டேட்டா முடிஞ்சிருச்சோம், அது இல்லாமல் 5 நாளாக உடம்பு முடியல, பதிவு பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்காங்க பாவம். பரவாயில்ல, அது பதிவு பண்ணிட்டு போனாலும் வந்தாங்க பார்த்தீங்களா, பாவம். வாங்க இளங்கோ அண்ணா, வணக்கம். சாப்பிட்டாச்சா, வீட்டில் அனைவரும் நலமா அண்ணான்னு கேட்குறாங்க கண்ணன் தம்பி. எல்லாம் ஒரு அன்பு தான்னு சொல்கிறாங்க சுரேஷ் அண்ணா. ஆமாம் ஆமாம், உண்மைதான் அண்ணா. வாங்க குமார் அண்ணா, வணக்கம். சாப்பிட்டாச்சா கேட்குறீங்க. குமார் அண்ணாக்கு டேட்டா முடிஞ்சிருச்சான், ஃபோனில் ரீசார்ஜ் இல்லையா, உடம்பு முடியல 5-6 நாளாக, அதனால் கமாண்டு போட முடியாத காரணத்தால் வரலைன்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜை மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. நெட்டு தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான டேட்டா முடிய போதா சுரேஷ் அண்ணா? ஓகே ஓகே சுரேஷ் அண்ணா, நானும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் லைவ் முடிச்சிடுவேன். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு.